அப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமா. இன்னைக்கு தான் பாக்குறேன். ஏப்பா நீயா பேசுற? நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? ஒருத்தவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன சண்டையா? இல்ல வெக்கா உங்களுக்கு எல்லாம். அப்படியா? ஆமா ஆமா. சிரிக்கிறாங்க பாருங்க. சரி அந்தமா பொக்கு பொக்குன்னு போட்டமா இந்த அண்ணனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவருக்கு தான் ரொம்ப வெக்கமே. ஆமா நேத்து பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்குது. இருந்தாலும் அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு. சரி அப்புறம் அப்படி போடுமா? பச்சமல்ல பண்ணியது மிருதக்காரர் சொல்றாரு பாரு. பாத்தியா அவர் என்ன வேற மாதிரி சொல்றாரு அவரு. கண்ணால 100 ரூபாய் ஒரு ஷாட் அவுட்டா? பாட்டு போலாமா? ரெடி. எப்பவே அவர் தரம் வச்சுட்டு உட்காந்துதான் இருப்பாரு. மிருதா கிடையாது சொன்னேன், வேற என்ன சொன்னேன்? பொங்குயிலே பொங்குயிலே
நாமக்காலி வாசம் நாமக்காலி கூட சொல்றாரு கோவிந்தா கோபாலா கிருஷ்ணா மசூதனா நந்தனா பரந்தாமா எங்க இடிச்சு எது இடிச்சுன்னு எனக்கே தெரியல சாமி. இல்லையா 10 மணி ஆச்சுன்னா எதுலயாவது போய் இடிச்சு ஆகணும் மாட்டிருக்குது. டெய்லி 10 மணி ஆச்சுன்னா ஒரு வாரம் தள்ளுது. ஏன்னா யோகம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தொழில்டா. ஏன்னா இப்ப வந்து நான் பப்புன 10 மணி ஆச்சுன்னா போய் இடிச்சாதான் வந்து எனக்கு சம்பளம். ஏன்னா நீ வந்து 2 நிமிஷம் வச்சு அடிச்சினா தான் உனக்கு சம்பளம். அடிக்கிறதுல வாசிக்கிறது வாசிக்கிறதா? நம்ம நாங்களா இசைப்பயிர் முறையா கத்துக்கிட்டு முறையா கத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க, பரவாயில்ல. நம்ம பெட்டிக்காரர் என்ன பண்ணுவாரு, காலைல 2 அமுத்து அமுத்துவாரு, கையில 2 அமுத்து அமுத்துவாரு. அவரு அந்த மாதிரி அமுத்துனாரு, அவருக்கு விடுஞ்சா சம்பளம். நம்ம மிருதங்காரர் இருக்கிறவரு 2 நிமிஷம் வச்சு உன்னை படுக்க போட்டு அடிப்பாரு, அவரு அடிச்சாதான்டா விடிஞ்சா சம்பளம். எல்லாமே வாசிப்பு. இப்ப நம்ம மைக் செட்டுக்காரர் என்ன இருக்காரு, அண்ணே வாலிப ஏத்துங்க அப்படின்னு மேல 2 திருவாரு. அண்ணே வாலிப கொஞ்சம் இறக்குங்க கீழே. அது அவரு வேலை. ஏன்னா அவர் வந்து தொழில், ஏன்னா அவரு செஞ்சாதான் வந்து அவங்க வீட்டுல வந்து அடுப்பறி. ஆமா, ஏன்னா அவங்க தொழில் அப்படி. ஆமா. இது பாரா தம்பி நேத்து வந்து நாடகம் எல்லாம் போச்சு, மழை வந்து சரிட்டு வீட்டுக்கு போனேன். சரி, போய் படுத்து தூங்கிட்டு 11 மணி ஆச்சு. சரி, இங்க நாடகத்துல இடிக்கும் போது டான்ஸ்கார பிள்ளைய அந்த மாதிரி வீட்டு செவுத்துல போய் டம்மு டம்முன்னு இடிச்சுட்டு இருக்கு. எங்க அம்மா எந்திரிச்சு ஒரு சைஸா பாத்துட்டு உடனே நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்ட்டு இன்னைக்கு காலையில பொண்ணு பார்க்க போயிட்டாங்க. ஆமா, நான் தான் பரவாயில்ல செவுத்துல இடிச்சேன். நம்ம பொட்டிக்காரர் என்ன பண்ணா தெரியுங்களா, வீட்டுல போய் படுத்து ஒண்ணுக்கு வரலான்னு எந்திரிச்சு வந்து பாத்துருக்காரு, ஒட்டு திண்ணில மாமியா படுத்து இருந்திருக்குது. கால் வரல பார்த்த உடனே சுதி கட்ட மாதிரி தெரிஞ்சிருக்குது. பக்கத்துல போய் உட்காந்து மாமியா காலை வந்து அமுத்தி இருக்காரு, ஒவ்வொரு பேரெல்லாம் அமுத்தி இருக்கிறாரு. மாமியா மாட்டு சாம்பத்துல ஊருக்கு ஓடி போச்சு. எனக்கு மாமியாவே இல்லையா? மிருதங்காரர் என்ன பண்ணா தெரியுமா, மிருதங்க வாசிக்கிற நினைப்புல இருந்திருக்கிறாரு. அவங்க ஊர்ல நேற்று திருவிழா, அவங்க போய் வீட்டுல படுத்திருக்கிறாரு. குழந்தைய வந்து திண்ணையில படுத்திருந்துருக்குது. எந்திரிச்சு ஒண்ணுக்கு வர்றான்னு பாத்துருக்கிறாரு. மனுஷனுக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல, போன உடனே பக்கத்துல உட்காந்து வாசிச்சாரு பாருங்க, சும்மா மிருதங்கத்தை வாசிக்கிற மாதிரி. எதை பிடிச்ச? ஐயோ தெரியல சாமி. அந்த அம்மாவும் விடியறதுக்குள்ள ஊருக்கு ஓடி போச்சு. இந்த பையன் இருக்கா பாருங்க, இந்த பையன் சும்மா வருதுறியா, போய் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறிய, பக்கத்துல சின்னாய் படுத்து இருந்திருக்குது. இவ ஆட்டோடு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறியா? இந்த மாதிரி உன் தம்பிக்கு நேத்து வாட்சி பழகி விட்டுருந்தேன், அவன் போய் அது மாதிரி வாட்சிட்டியான். ஆனா என் தம்பியா? ஏன்னா சரி, நம்ம வந்த உடனே தம்முன்னு ஒரு இடி இடிச்சான். எங்க இடிச்சு எப்படி இடிச்சு பாத்துருமா, சுத்தி பாத்துருமா? அடேங்கப்பா, கல்லால் சத்தப்பட்ட கச்சரியா இது, பொன்னால் சத்தப்பட்ட பச்சரியா? பொன்சிலையா? அப்படி சொல்லு. ஆமா, முதல்ல பேசி பார்ப்போம், 2வது கேட்டு பார்ப்போம், 3வது கூட்டிட்டு ஓடி வடி. எங்கயா கூட்டிட்டு ஓடி வடியே? அது இருக்குதே. எதுக்கு? நான் கூட்டி பாப்போம். ஏய் பாப்பா குட்ட மாடே, கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொல்ல இருக்கா, கீழ இருக்கா, மேல இருக்கா, நட்டமா இருக்கா, ஜாதி இருக்கா, ஓரமா இருக்கா, படுத்துருக்கா. ஒரு பொம்பளை புள்ள ரோட்ல அடிக்க வந்து இடிச்சது இல்லாம அந்த பக்கம் இந்த பக்கம் ஏற கேள பிளக்கு மேல முட்டா போல. உனக்கு ஏதாவது இருக்கா? சோதிக்கிறா, சோத்த விட்டு வேற ஆச்சுக்கிறா. ஆளு மூஞ்சி போற கிடையாது பாரு. அங்க இருந்து வந்துட்டு என்ன பாருங்க, ஏன் விட்டு இதையும் பாருங்க காட்டிட்டு வந்துட்டேன். என்னதான் நல்லா ஆண் பிள்ளை இருந்தா ஜான் பிள்ளை சொல்லி மரியாதை கொடுத்து வரைக்கும் பேசியிருக்கேன். இல்ல கொப்ப போனா என்ன பேசுறேன். கொஞ்சமா மானா வெக்க சூடு சோறு ஏதாவது இருக்குதா? சோறு தட்டுங்க, சோத்த விட்டு வேற ஆச்சுக்கிறியா? நான் தொங்கி இருப்பேன். 4 பேர்த்த பார்த்து பிள்ளை கேட்குது, மேல இருக்கா, கீழே இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா, சோத்த விட்டு சுண்ணாம்பு தீங்க கேட்க, நீ ஏன் உசுரோட இருக்கலாமா? இதுக்கு வந்து நீ 4 பேர்த்த பிடித்து ஊர்ல யோசனை கேட்டு போலாம். கேட்டதே உன்னதாப்பா. கை கொடு, கை கொடு. உன்னதாப்பா பொம்பளை திட்டுது. அட என்னைய வார்த்தைச்சு. ஏய் யாராயமா என்ன பாத்து கீழ இருக்க, மேல இருக்க, இங்க இருக்க கேக்குறியா? சோத்தத்துக்கு சோத்த விட்டு சுண்ணாம்பு தீங்க கேக்குறியா? இந்த சிங்கார மேடல வணங்க என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி இருக்குதுமா. எப்படி இருக்கு? அப்படியே இருந்து போடுறியா? ஏமா இது யார் போட்ட ரோடு? இது சர்க்கார் போட்ட ரோடு. சர்க்கார் ரோடு போட்ட ரோடு. இதுல பஸ் வரும். ஐயா நான் இங்க காட்டுற. ஐயோ இந்த ரோட்ல. ஏய் இப்படி காட்டு. சரி. இல்ல இங்க காட்டு. அப்படியா? சரி இது பஸ் வரும். லாரி வரும். மோட்டார் சைக்கிள் வரும். நான் வந்து பதினால வேற ஏதாவது உன் ஜாமா செட்ல மோதிருச்சுடா. உன் ஜாமா செட்ல அப்புறம் போல வரைக்கும் அப்படி இருக்க, கீழ இருக்க, மேல இருக்க, இங்க இருக்க, கேக்குறியே. எங்கடா அண்ணா
எது வந்து மோதாதுன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நாங்க வந்து ஆடுறோம். நீயே வந்து மோதுன. அதான் வந்து என்ன பார்த்து என்ன கேள்வி இருக்கா? பாட்டி வளவெடுத்து வடக்கு பக்கம் வளைச்சு பிடிச்சு தெக்க பக்கம் தேடி பிடிச்சு புதுசா நம்ம விட்டு போயிட்டு அந்த நம்ம பிடிச்சி சொறி இப்படி பாரு நினைச்சுக்க. அடிச்சு ஆப்பாய் போட்டு போயிட்டு பாத்துக்க. பிடிச்சி புல்பாயில் போட்டு போயிருவேன். குத்துற கூட போட்டு கவுத்து என்ன கேட்டு கோழி குஞ்சு சொல்லிட்டு போயிட்டு காலையில ஊருக்கே போக மாட்டேன் பாத்துக்க. என்னையா ஆமா அந்தைய மரியாதை கொடுத்து பேசிருக்கேன். நான் எப்பவுமே ஆம்பளைக்கு மரியாதை கொடுப்பேயா? இங்க வருமா? நாங்களும் ஆண்மையில ரொம்ப பொறுமைசாலி. அப்படியா? ஆமா நாங்களும் வந்து ஆம்பளை வந்து நீங்க எத்தனை திட்டினாலுங்க நாங்க கோவமே பட மாட்டோம். அப்படியா? ஆமா என்ன வேணாலும் அந்த மேடம் செய்ய கோவமே வராது. பொறுமையின் பொக்கிஷமே பெண்கள் தாயா. நீ எப்படி ஆம்பளை எதை வச்சு சொல்ற? இப்ப நான் கொஞ்ச நேரத்துல நினைக்கிறேன் பாரு. இப்ப வந்து நான் ஆம்பளை. சரி நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. ஏடா டேய் நீ ஆம்பளை தானா? சோறு திங்க சோத்து வேறதுங்க அட மாரகட்ட பல மலுங்க பையல ஈட பையல எட்டுவட்ட பையல. ஏடா நீ ஆம்பளை தானா? அடியா வாடியா போட்டாட்டி வாடியா வாடி ஆத்து பக்கம் கம்மகட போலாம். அங்க சினிமாவுக்கு போலாமா எங்க வேணாலும் போலாம். யோ டேய் என்னைய மரியாதைலாம் பேசுற? உடைய இந்த மாதிரி மரியாதைலாம் பேசுறனா? இப்ப வந்து உனக்கு கோவம் வருது பாத்தியா? அப்புறம் வராதா? வாடியா போட்டாட்டின்னு சொன்ன உடனே உனக்கு கோவம் வருது. அப்புறம் வராதா? என்னை வந்து என்ன வந்துட்டு என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து பாரு நான் கோவமே வராது. நீங்க செவடே நிப்பி எனக்கு தெரியும். அதுதான் சொல்லிருக்காங்க. வரட்டு கெல்லட்டாடே வாடியா சந்தகி வரட்டு கெல்லட்டாடே வாடியா சந்தகி போட்டு முடிச்சிடுறாங்க சாப்பாடு. அதாவது வந்து கதக்க புதக்க கத்தால இவ காதல் தொகுது ரெண்டு பித்தால நாங்களா. என்னது கதக்க புதக்க கத்தால இவ காதல் தொகுது ரெண்டு பித்தால பித்தால தங்கம்யா அங்கல்ல அப்படிதான் சொன்னாங்க. ஏமா நீ யாரு இங்க இடத்துக்கு வந்த காரணம் என்ன அத கூறு. நான் வந்து ஒரு ஆட்டக்கார பொண்ணுங்க ஆடிக்கிட்டு இருக்கேங்க. அப்படியா? ஆமாங்க. நல்லா ஆடுவீங்க. ஆமா நீங்க யாரு? நானா? நான் வந்து மாட்டு வியாபாரி. மாடு வாங்க வந்திருக்கீங்களா? அப்படியா? ஆமா. மாடு வாங்கிட்டீங்களா? மாடு வாங்கலாம்னு வந்தேன். உங்க ஆட்டத்துக்கு எவ்வளவு? ஆட்டம் பார்த்தா எவ்வளவு? என்னை நாலு பேர் தாங்க வச்சிருக்காங்க. பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறாங்க. சரி அவங்க தாங்க ரேட்டு பேசணும். உங்க ஆட்டத்துக்கு தம்பி ஆட்டக்கார பொண்ணுக்கு எவ்வளவு அமௌண்ட்? ஆட்டம் பார்த்தா 10 கேட்டா 10. ஆமா சரி தம்பி வாங்கிக்கலாம்டா. அதாவது செக்கா வாங்கிக்கிறியா காசா வாங்கிக்கிறியா பேடிஎம் செல்போன் மூலமா அனுப்பிச்சு? அதெல்லாம் வேணா கையில காசை கொடுத்து நீ லேட் பண்ணன நெருப்புக்கு ஆள் இருக்குது மத்தியில. அதனால சுருக்குன்னு நீ ரெடி பண்ண அங்க பாரு ரெடியா இருக்கா? அப்படியே படக்குன்னு காசை கொடுத்துட்டு படக்குன்னு வேலையை பாரு. லேட் பண்ணா வேலை மாட்டு போயிடும். தம்பி உள்ள பேக்குக்குள்ள வச்சிருக்கிறேன். எவ்வளவு வேணும்னாலும் தர்றேன். எவ்வளவு வேணாலும் தரணும். எத்தனை பத்தியா வச்சிருக்கிற? எவ்வளவு வச்சிருக்கிற? இந்த வருஷம் எவ்வளவு வச்சிருக்க? ஆடு வாங்க 50,000 ரூபாய் கொண்டு வந்தேன். சரி அந்த பணத்தை பூரா நீ வாங்கிக்க. இங்க உன்னோட ஆட்டத்தை காட்டி பாப்போம். அது மாறாண்டி வில்லேந்தி ஒரு தேன் மீதி தானம்மா அம்மம்மா இதேது சொன்னானம்மா உன்னோடு பணம் போனா மசில போச்சு. பாய் காசு எப்பறம் தருவா நீ? இப்பவே தரேன்டா. உள்ளுக்கு வந்தீங்கன்னா தர்றேன்டா. எவ்வளவு பணம் தர்றியா? உள்ள வந்தீங்கன்னா தர்றேன். எவ்வளவு வேணாலும் தர்றேன். என்ன தர்ற? பணம் தான். அப்படி சொல்லு. பணம் தர்றேன். நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் பாதங்கள் 12 புலியல்லவா இல்லாத வானிலையே நீ எப்போது நான்
இந்த 2 ஆட்டம் போட சொல்றோம். இந்த 2 ஆட்டம் போட. சிப்பிக்குள் முத்தாக நான் வரவா மயக்கமே போட்டிய பையன் இருக்கு. ஆடுன ஆட்டத்துல எனக்கே கண்ணு கப்புன்னு கட்டிருச்சா? ஏன்டா 4 பேர் வச்சிருக்கீங்க வாய் வக்கால் ஒளிய, ஏன்டா 1 ரூபா பிள்ளை வாங்கி தர மாட்டீங்க? ஏய் ஏன்டா நகை கூட நீ நகை மறுக்கிற ஒரு காலை தூக்கி அடிச்சு வர்றா வந்து ஒரு பல்லே விழுந்து போச்சுடா. டேய் என்னடா நீங்க எந்த பணத்தை கூட கொடுத்துட்டேன். மாடு வாங்க போவியா? மாடு வேண்டாம், ஒரு கோழி குஞ்சு வாங்கி கொடுத்து என் பண்டாடி சொல்லிடுறேன். சரி இருந்த பணமெல்லாம் கொடுத்துட்டேன். ஓசுல ஒரு ஆட்டம் போடுறோம். ஓசுல நான் தான் போடுவேன் ஆட்டம். நீதான் போடுறியா? ஆமா. உன் ஆட்டம் தான் போடுறது. அப்புறம் காசு இருந்தாப்பா, காசு இருந்தா தான் வேலை நடக்கும். சரி சரி அந்த 50,000 போன போயிட்டு போகுது. சரி இந்த புள்ள வந்து என்னோட ஆடியன்ஸ்னு வச்சுக்க, உங்களுக்கு 50,000 1 லட்சமே பணம் வாங்கிக்கீங்களா? சரி அதனால வந்து காலத்தாமதான் கருத்துக்கள். அதனால நல்லா ஆடிச்சுனா நீயே கூட்டு போயிரு. நானே ஏன் இப்பவே கூட கூட்டி போயிருந்தா கூட்டு போ. அதனால பாகானே ஏ ஆலமரம் இங்க விழுது பண்ணினாயிரம் தன்னை நானே 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 பாகானே இங்க விழுது பண்ணினாயிரம் தன்னை நானே 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 ஓடு தன்னை நானே நானே நானே. இது ஆட்டமா? பேய் பிடிச்சவங்க ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்க. ஆமா என்னமோ தெரியலமா. சரி அங்க விழுத விட்டு கீழே ஒரு தின முடிஞ்ச போல தன்னை நானே கடலை கொள்ள ஓரத்திலே ஒரு கடபுரா 2 நிக்க, அந்த கடபுரா கலஞ்சுடனே எனக்கு கலங்குதம்மா என் மனசு. கடலை கொள்ள ஓரத்திலே கடபுரா 2 நிக்க, கடபுரா கலங்குதம்மா என் மனசு, கலங்குதம்மா என் மனசு. சோழ கொள்ள ஓரத்திலே ஒரு சோடி புறா 2 நிக்க, அந்த சோடி புறா கடலையே எனக்கு சோறுதம்மா என் மனசு. அந்த சோழ கொள்ள ஓரத்திலே சோடி புறா 2 நிக்க, அந்த சோழ கொள்ள ஓரத்திலே சோடி புறா 2 நிக்க, அந்த சோடி புறா கடலையே சோறுதம்மா என் மனசு, சோறுதம்மா என். சின்ன சீசாவில நான் சேர்த்து வச்சேன் சினிமா போட்டு, அது செஞ்சுச்சதா சேலையும்
இந்த செபத்தமுள்ள நெத்தியில அது சேதோ சேலையோ செபத்தமுள்ள பப்பனுக்கார சம்பளத்துல 500 ரூபாய் பிடிக்கப்படும். ஐயோ 500 ரூபாயா? ஆமா உள்ளே தொட்டா 500 ரூபாய். ஆமா. வேண்டாமடா நான் தொடலடா. ரத்த கொதிப்பு ரத்த கொதிக்கு பப்பனுக்காரனுக்கு ரத்த கொதிப்பு. எனக்கு எதுக்குடா வந்து ரத்த கொதிப்பு வருது? ரத்த கொதிப்பெல்லாம் வராது. கல்யாணி மதுரமா விரோர பச்சைக்கல்லு. கல்யாணி மோதிரமா விரலோர பச்சைக்கல்லா. பிச்சி பூவு இன்னைக்கு விடிஞ்சாலும் உன்னை விட போறதில்லை. இன்னைக்கு விடிஞ்சாலும் உன்னை விடவே போவதில்லை. நானே நானே சோக்கு சோக்குதா தானே நானே நானே சோக்கு சோக்குதா நானே 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 சோக்கு சோக்குதா தானே நானே நானே சோக்கு சோக்குதா. நானே 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 சோக்கு சோக்குதா தானே நானே நானே சோக்கு சோக்குதா. நல்லாவே ஆடுறீங்க நல்லாவே பாடுறீங்க. கால தாமத காரியத்து கேடு. ஏன்னா உள்ள இருக்கிறவங்க ஏகப்பட்ட கதை பாட்டு வச்சிருக்காங்க. அப்படியா? அவங்களே வெளியே விடணும்ல. அதனால உங்களை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அத்தை மகளே ஏ செப்புசிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. அத்தை மகளே ஏ செப்புசிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. அமரத்து வானோடு சிவந்தது மூளை முகமும் ஜொலிக்குதடி. அச்சனானி காத்திருக்கி மணி கணக்கா என் மனசு வலிக்குதடி. ஓ கண்ணில் ஒரு பார்வை நீ பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாகுதடி ஓமாமணி. அத்தை மகளே என் செப்புசிலையே பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே.
உங்க பக்கத்துல எனக்கு வருது ஆ? ஆமாங்க வந்தா அங்கிட்டு போயிருவோம். இருக்கு இல்ல வருதுன்னு சொன்னீங்களே. இல்லங்க காதல் காதல் ஆமாங்க பண்ணுங்க உங்க காதல். கோபக்கார மச்சானும் இல்ல ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல கோபக்கார மச்சானும் இல்ல ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல எங்கிடுவா தாங்கிடுவா எங்கிடுவா தாங்கிடுவா தங்கமேல கோபக்கார மச்சானும் இல்ல ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல பெரியவர்களே தாய்மார்களே, இது நாள் வரையில் ஒரு சிரிப்பு நிகழ்ச்சி. இதே கதையாகவும் தயவு செய்து யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. விடிய வரை அமைதியோடு காத்திருந்தால் உங்கள் கண்களுக்கு கலை விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி கலந்த வணக்கம்.